ஹாய், உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி. வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, வேதாரண்யத்துலேருந்து கடலூர் போயிட்டுருக்குறோம். மேரேஜ் ஃபங்க்ஷன் பரிச விழாவுக்காக, பெண் அழைப்புக்காக போயிட்டுருக்குறோம். ஃபுல்லாக 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இதுதான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து கடலூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. அதில் வந்து நேஷ்னல் ஹைவே வந்திருக்கு. அதில் வந்துட்டு நம்பர்ஸ் போட்டிருக்குறாங்க. அது மாறி போனதால் எங்களை வேறு நம்பர்ஸ் மாதிரி ரிவைஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு நேராக போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அதாவது வசனகுப்பங்கிற கிராமத்தில் அம்மன் கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தட்டில் பரிசு விழாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். இந்த அம்மன் கோவிலில் வந்துட்டு இங்கே வச்சு தான் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால வச்சு எடுத்துக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கெலாம் ஏற்றி பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பரிசு விழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ஊர்வலம் பண்ணுவாங்களாம் அவங்க ஊர் பழக்கத்தினால. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெடிலாம் வெடிக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் நாங்கள் டயர்டாகிறதுனால நாங்கள் வேனில் ஏறி உட்காந்துட்டோம். வேன் எடுக்கவே இல்லை. அப்புறம் வந்து 10 மணிக்கு எடுத்தாங்க கரெக்டாக வேனு. வீட்டுக்கு வந்துட்டு 3:30க்கெலாம் வந்துட்டு மறுநாள் மேரேஜுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இதான் ஆர்பி மண்டபம். செம்போடை வேதாரண்யம் ரோட்டில் செம்போடை கிராமத்தில் இருக்குது ஆர்பி திருமண மரம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே போயிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ள மேரேஜ் முடிஞ்சிருச்சு. டைம் ஆகிட்டு சீக்கிரம் தூங்க கழுத்தில் போனதுனால லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. தாலி கட்டுற பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட போனால் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, எக்கு இதெல்லாம் வச்சுட்டு நான், பாப்பா, சித்தி எல்லோரும் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்றோம் பாருங்கள். அதுதான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் சாப்பிட்டுட்டு டைனிங் டேபிள் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் பாப்கார்ன், ஐஸ்கிரீம், அப்புறம் நிறையா வச்சுருந்தாங்க. பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வெளியில் கிளைமேட் நல்லா இருந்ததுனால ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சின்ன பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு பாருங்கள். சித்தி பசங்க, பாப்பா எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மாப்பிள்ளைலாம் இதெல்லாம் முடிஞ்ச உடனேயே டான்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடின வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.